ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் எக்ஸாமுக்கான 2024 கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட பிகினிங்கில் அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதணும். அதில் பிளாக் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும், பால் பாயிண்ட் பென்னாக இருக்கணும். அதுதான் உங்களோட முதல் குறிப்பு. இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத அடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1லேருந்து 25 வரைக்கும் மேக்ஸ் கொஸ்டின் இருக்குது. 26லேருந்து 50 வரைக்கும் சயின்ஸ், 50 to 75, 51லேருந்து 75 வந்து சோஷியல் சயின்ஸ், 76லேருந்து 100 வரைக்கும் மேட், மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸ், மனத்திறன் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் கொடுத்துருக்கோம். டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எந்த ஒரு கொஸ்டினுக்கும் அதிக நேரத்தை செலவிடாமல், தெரியலன்னா அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க. பின்னாடி பேப்பரோட கடைசியில் பிளாங்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் தான் ரஃப் ஒர்க்லாம் பண்ணி பார்க்கணும். ஓஎம்ஆர் ஷீட்டில் வேறு எந்த கால்குலேஷனும் நீங்கள் பண்ணி பார்க்கக்கூடாது. பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு தான் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் சர்க்கிளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் ஷீட் வந்து இன்விஜிலேட்டரை கொடுக்காம வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத கடைசி பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 to 25ல அவங்க வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் in the simplest form of 161/742 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 161/742 கேன்சல் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதுனதுக்கு அப்புறம் டினாமினேட்டரில் வர்ற நம்பரோட டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எந்த டேபிளில் வராங்கன்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே 7ஆல் டிவைட் ஆகுறாங்க. மேலேயும் 7ல் டிவைட் பண்ணிக்கோங்க, கீழேயும் 7ல். ஸோ 7ல் டிவைட் பண்ணும்போது இங்கே 16 இருக்குல்ல, 7 வந்து 7 2s are 14 கிடைக்கும். பேலன்ஸ் 2 கேரி ஓவர், 7 3s are 21 அப்படின்னு எழுதிக்கோங்க. டினாமினேட்டரில் 7ல் டிவைட் பண்ணும்போது 1 7s are 7, 4 வராது. ரெண்டு நம்பரை சேர்த்து பார்க்கும்போது 0 சேர்க்கணும், அப்புறம் 6 டைம்ஸ் வரும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியல. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர், இந்த டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 + 0 + 6 ஆட் பண்ணும்போது நமக்கு 7 கிடைக்குது. 7 தான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அது நம்மளோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்கிறது கவர்மெண்ட்ல ரிலீஸ் பண்ண கீயோட ஆன்சர்ஸ் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், இங்கே வந்து 5/6 ÷ 3/2 - 2/3 கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பிராக்கெட்ல இருக்கவங்கள தான் முதல்ல சால்வ் பண்ணணும். முதல்ல இந்த 3/2 - 2/3 சால்வ் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஸோ டேரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. எல்சிஎம் எடுங்க. 3 3 கூட மல்டிபிள் பண்ணும்போது 3 3s are 9, மைனஸ் 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது 2 2s are 4. டினாமினேட்டரில் 3 2s are 6 அப்படின்னு எழுதணும். ஸோ இதை மைனஸ் பண்ணும்போது 5/6 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 5/6ன்னு எழுதியாச்சு. இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேள்வியில் ஒரு 5/6 இருக்கு, டிவைடட் பை இதோட ஆன்சரும் 5/6 தான். 5/6 5/6ஆலேயே டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன தான் வரும்? 1ன்றதான் வரும். ஏன்னா ஒரே நம்பரை அதே நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் எப்பவுமே 1 தான். 1ன்றதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கியூப் ஆஃப் எவ்ரி ஆட் நம்பர் இஸ் ஈவன் நம்பரான்னு கேட்டிருக்காங்க. ஆட் நம்பர்னு பார்க்கும்போது 1 3 5 இவங்கெல்லாம் ஆட் நம்பர். இவங்களை கியூப் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 கியூப் பண்ணா 1, 3 கியூப் பண்ணா 27, 5 கியூப் பண்ணா 125. இதுல 1 3 5 எல்லாமே ஆட் நம்பர்னா 1 ஆட் நம்பர், 27 125 இவங்க எல்லாரும் கூட என்ன நம்பர்ஸ் தான்? ஆட் நம்பர்ஸ் தான். ஒரு ஆட் நம்பரை கியூப் பண்ணா ஆன்சர் ஆட் நம்பர்ல தான் வரும். ஆனா இங்க ஈவனான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து ஃபால்ஸ். நமக்கு கொடுத்திருந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இஃப் அ நேச்சுரல் நம்பர் எண்ட் வித் த டிஜிட் 3 ஆர் 7, 3லயோ இல்லை 7லயோ முடிஞ்சதுன்னா, ஸோ எந்த நேச்சுரல் நம்பர் வேணாலும் வச்சுக்கோ. இப்போ 3ன்ற நம்பரே வச்சுக்கோங்க. 03 3ல முடிஞ்சிருக்கு. 7ன்ற நம்பர் 07 7ல முடிஞ்சிருக்கு. இட்ஸ் கியூப் எண்ட் வித் 7 ஆர் 3ன்னு கேட்குறாங்க. 3ஐ கியூப் பண்ணா 27 கிடைக்கும். 7ஐ கியூப் பண்ணும்போது 343 கிடைக்கும். ஸோ எந்த நம்பர் 3ல முடிஞ்சாலும் இதோட யூனிட் பிளேஸ் 7ஆக இருக்கும். 7ல முடிகிற எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் இதோட யூனிட் டிஜிட் வந்து 3ஆக தான் இருக்கும். சரியா சொல்லியிருக்காங்க. 3யும் 7ம் இருக்கு. 7ம் 3யும் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ட்ரூ அப்படின்னு எழுதியிருக்கணும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸு, 2 வந்து ட்ரூ. அதான் தேர்ட் ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூல இதில் 4 ஆப்ஷன் இருக்கு. இதில் முதல் ஆப்ஷன் ட்ரூவான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 3/0 + 3 ஆட் பண்ணால் 3 வருமானு கேட்குறாங்க. 3/0னா எனிதிங் பர் 0 1 ஆகிடும். 1 + 3யோட வேல்யூ வந்து ஆக்சுவலாக 4 தான். ஆனால் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ராங். ஏன்னா 4 வந்து 3க்கு என்னைக்கும் ஈக்குவேட் ஆகாது. இது ராங் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனை பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷனில்
3 power minus 1 into 1 by 3 இருக்கு. 3 power minus 1 இது ஒரு நெகட்டிவ் பவர்ல இதை பாசிட்டிவா மாத்தணும்னா இதுக்கு ரெசிப்ரோக்கல் எழுதணும். அதை டினாமினேட்டர் கொண்டு போனோம்னா இது வந்து பாசிட்டிவ் பவர் ஆயிடும். 1 by 3 power 1 multiple by 1 by 3. 1 1s are 1, 3 3s are 9 அப்படின்னு எழுதிடலாம். ஆனா இங்க 1 by 9 கொடுக்காம 1 கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தப்பான ஆப்ஷன் தான். அடுத்த கொஸ்டினை பாருங்க. தேர்ட் ஆப்ஷனை பாருங்க. இதுல வந்து 3 power 5 the whole power 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. பேசிக் ரூல் என்னன்னா ஒரு பேஸுக்கு இப்படி 2 பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 பவரும் ஆட்டோமேட்டிக்கா மல்டிபிள் தான் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் 3 power 5 பவர்ல -2 இருந்தா இது மல்டிபிள் தான் ஆகும். அப்ப 3 to the power -10 கொடுத்துருக்கோம். 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இது கூட என்ன ஆப்ஷன் தான்? ஃபால்ஸான ஒரு ஆப்ஷன் தான். கடைசி ஆப்ஷன் பார்க்கலாம். 2 by 3 the whole power 10 வந்து 3 இங்க 2 by 3 இருக்கு, இங்க 3 by 2 இருக்கு. ஒரு நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற பவரோட சிம்பிள் மாறிடும். சரியா தான் பண்ணியிருக்காங்க. இங்க +10 இருக்கு, இங்க -10 கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ 4th ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன். அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. the perimeter of the given figure, இந்த படத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இங்க வந்து ஒரு ரெக்டாங்கிளும் மேல வந்து ஒரு ட்ரையாங்கிளும் இருக்கு. ட்ரையாங்கிள் 2 ஆங்கிள் 60 கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸா 3வது ஆங்கிள் கூட 60 தான் இருக்கும். ஏன்னா ட்ரையாங்கிள் 3 ஆங்கிள் ஆட் பண்ண 180 வரணும்ல. அப்ப 3 ஆங்கிள் 60 இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பேரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைடு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனால டெஃபினட்டா இந்த சைடு வந்து 10 தான் இருக்கும். அதை எழுதிக்கலாம். இது 5னா இங்க உள்ள வர இந்த லைன் வந்து 5 இருக்கும். ஆனா அந்த 5 வந்து பெரிமீட்டர்ல வராது. ஏன்னா பெரிமீட்டர்னா இந்த அவுட்டரை மட்டும் தான் நம்ம எடுக்கணும். ஆனா இது 5ஆ இருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடும் 5 தான், இந்த சைடும் 5 தான். இப்ப பெரிமீட்டர்னு பார்க்கும்போது இந்த 10 பிளஸ் இந்த 5 பிளஸ் இந்த 5 பிளஸ் இந்த 10 பிளஸ் இந்த 5 இது மட்டும் தான் எழுதணும் அவுட்டர். ஸோ இங்க ஆட் பண்ணும்போது 15 இது ஒரு 15 30 பிளஸ் 5 பண்ணா 35 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். 35 நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 6th கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சர்க்கிள் இருக்கு. இதுல வந்து A யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து A யூனிட்டா இருந்தா the area of the shaded region of the given figure with the center O and the radius A. radius A ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளோட ஏரியா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏரியா ஆஃப் த சர்க்கிள்ஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆருக்கு பதிலாக கேள்வியில் ஏ கொடுத்ததுனால பை ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதில் ஃபுல்லாக ஷேட் ஆயிருக்கான்னு கேட்டால் இல்லை, இந்த ஒரு பார்ட் மட்டும் தான் ஷேட் ஆயிருக்கு. முதல்ல சர்க்கிள் எத்தனை போர்ஷனாக பிரிஞ்சிருக்கு? 1 2 3 4 5 6 7 8ஆ பிரிஞ்சிருக்கு. 8ல் 1 தான் ஷேட் ஆயிருக்குல்ல. அப்போ 1/8 போர்ஷன் ஷேட் ஆயிருக்கு. அப்போ by 8 அப்படின்னு நீங்க போட்டிருக்கணும். பை ஏ ஸ்கொயர் பை 8 தான் கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. the number of edges, faces, vertices in a triangular pyramid are என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ட்ரையாங்குலர் பிரமிட் வந்து இது வந்து ஒரு பிரமிட். இங்க பாருங்க கீழே வந்து இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து எல்லா கார்னர்ல இருந்தும் இங்க வந்து இப்படி லைன் ஜாயின் பண்ணி மேல வந்து இப்படி ஒரு சிங்கிள் டாட்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதுதான் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட பிரமிட். ஸோ இதுல என்னெல்லாம் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ். எட்ஜஸ்னா இந்த லைன்ஸ்னு அர்த்தம். இங்க இப்படி கோடு போட்டிருக்காங்களா, இந்த மாதிரி எத்தனை கோடு இதுல இருக்கு அப்படின்றதான் எட்ஜஸ். கீழே முதல்ல பாருங்க, கீழே வந்து 3 இருக்கா ட்ரையாங்கிள்ன்றதுனால இந்த 3 கார்னர்ஸ்லயுமே இப்படி லைன் போயிருக்கும். ஸோ இதுல 3னா இங்கேயும் 1 2 3ன்னு இருக்கும். அப்போ 6 ஆச்சா? அப்போ 6 எட்ஜஸ் இதுல இருக்கு. ஸோ எட்ஜஸ் எழுதியாச்சா? இந்த லைன்ஸ் தான் எட்ஜஸ். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபேஸஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸஸ்னா இது ஒரு ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இதே மாதிரி இந்த சைட்ல வந்து 3 ஃபேஸ் இருக்கு. 1 2 கீழே 1 3. அப்போ மொத்தம் எத்தனை ஃபேஸ் இருக்கு? 4 ஃபேஸ். இது ஒண்ணு, இந்த சைட்ஸ்ல 3 இருக்கும். ஏன்னா டாப்ல வந்து இங்க ஃபேஸ் கிடையாது நமக்கு. ஸோ இதுல எத்தனை ஃபேஸ் இருக்கு? 4 ஃபேஸ் இருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? வெர்டிசஸ். ஸோ நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது வெர்டிசஸ். வெர்டிசஸ்னா இந்த டாட்ஸ்ன்னு அர்த்தம். எத்தனை இந்த டாட்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. கார்னர்ஸ் 1 2 3. கீழே 3 இருக்கு, மேல ஒரு 1 இருக்கு, அவ்வளவு 4 தான். ஸோ 4 டாட்ஸ் தான் இருக்கு. அப்ப 4 வெர்டிசஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். 4 6,4,4 தான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட முதல் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல பாருங்க. the arc length of the sector whose area is 154ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது செக்டரோட ஏரியா 154ஆவும் ரேடியஸ் 11ஆவும் இருக்கும்போது அதோட ஆர்க் லென்த் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலான்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபார்முலா theta by 360 multiple by pi r squared. இதோட வேல்யூ வந்து 154 அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டு உங்ககிட்ட அவங்க என்ன கேட்கறாங்கன்னா theta by 360 multiple by 2 pi r என்னன்னு கேட்கறாங்க. இதுதான் ஆர்க் லென்த். இதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுல ஆரோட வேல்யூ மட்டும் 11 கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த முதல் ஈக்குவேஷன்ல இந்த ஆர் ஸ்கொயர்டுக்கு பதிலா நம்ம 11 ஸ்கொயர்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்படி சொல்லிடலாமான்னு பாருங்க. theta by 360, இந்த பையும் அங்கேயே இருக்கட்டும்.
இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் அந்த பக்கம் போனா டிவிஷனுக்கு போயிடும். 154 by ஆர் ஸ்கொயர். ஆருக்கு பதிலா 11 கொடுத்துருந்தாங்க. அப்ப நம்ம 11 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இதுல வந்து இப்ப நம்ம கிட்ட தீட்டா பை 360 2 பை ஆர் கேட்டாங்களே, இதுல அப்படியே தீட்டா பை 360 பைக்கு பதிலா இந்த வேல்யூவா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப தீட்டா பை 360 இன்டு 2 பை ஆர்ல தீட்டா பை 360 பையும் பக்கத்துல வச்சுட்டு இந்த 2ம் ஆரும் இங்க எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? இப்ப இந்த தீட்டா பை 360 இன்டு பை இதுக்கு பதிலா இந்த 154 by 11 ஸ்கொயர்ட் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். மல்டிபிள் பை 2r 2 இன்ட்டு 11 அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். இந்த 11 ஸ்கொயர்ல இருக்க ஒரு 11 ஒரு 11 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். திருப்பி 11 டேபிள்ல 11 1s are இங்க 11 1s are 11 பேலன்ஸ் 4 4s are 14 2s are கிடைக்குது. 14 2s are என்னது? 28 சென்டிமீட்டர். அப்ப 28 சென்டிமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். நான் செப்பரேட்டா தீட்டா பை 360 கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெஃபினட்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதுனால இந்த மாதிரி டைரக்டா நம்மளால பண்ண முடியும். a plus b is equal to 3 ab is equal to 5. அப்ப a cube plus b cube என்னன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த சம் இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க. a plus b is equal to 3 அப்படின்றத cube on both side பண்ணுங்க. cube on both side பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து a plus b the whole cube, இது வந்து 3 cube மாறிடும். a plus b the whole cube எப்படி எழுதிக்கலாம் நம்ம ஃபார்முலா படி? a cube plus b cube plus 3ab into a plus b அப்படின்னு எழுதிடலாம். இந்த பக்கம் 3 cube பண்ணும்போது 27 கிடைச்சிடும். நம்மளுக்கு a cube plus b cube ஓட வேல்யூ தெரியாது. மொரோவர் அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது அப்படியே இருக்கட்டும். இந்த எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியும். இந்த 3 மல்டிபிள் பை ஏபிக்கு பதிலாக கொஸ்டின்ல 5 கொடுத்துருக்காங்க. 5 மல்டிபிள் பை a plus b க்கு பதிலாக 3 கொடுத்துருக்காங்க. திருப்பி இங்க 3 equal to 27. ஸோ a cube plus b cube plus 3 3s are 9 9 5s are 45 equal to 27 அப்படின்னு கிடைக்குது. plus 45 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா என்ன ஆயிடும்? minus 45 ஆயிடும். அப்போ 27 minus 45 அப்படின்னு எழுதிடலாம். மைனஸ் பண்ணும்போது 18. பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் இருக்கிறதுனால minus 18 அப்படின்னு போட்டிருக்கணும். அதான் உங்க கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். x squared minus px plus 28 வந்து x minus 4 into x minus 7க்கு ஈக்குவலா இருந்தா அந்த p என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணி ஈக்குவேட் பண்ணாலே போதும். x minus 4ஐயும் x minus 7ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க. மேம் எனக்கு ஃபார்முலா தெரியும்னா ஃபார்முலா போடுங்க. ஃபார்முலா தெரியாதுன்னா இந்த மாதிரி பண்ணுங்க. x into x வந்து x squared, x into 7 வந்து minus 7x. அப்புறம் 4ல பண்ணும்போது minus 4x, minus 4ம் 7ஐயும் minus 7ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது plus 28ன்னு கிடைச்சிரும். அப்போ என்ன கிடைச்சிருக்கு? x squared minus 11x plus 28ன்னு கிடைச்சிருக்கு. கொடுத்திருக்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? x squared minus px plus 28ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல pக்கு நேரம் என்ன வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. pக்கு நேரம் 11 வருது. மைனஸ்க்கு மைனஸ் போயிடும், xக்கு x போயிடும். அப்போ pக்கு நேரம் 11 மட்டும் தான் வந்திருக்கு. 11 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். The smallest number of 3 consecutive numbers is x minus 2. 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா அடுத்தடுத்த நம்பர் 3 நம்பர் எடுக்கும்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து x minus 2 இருந்தா இதுல வர இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் யாருன்னு கேக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 4 5 அப்படிங்கிறது கான்சிக்யூட்டிவ் நம்பர், ஏன்னா அடுத்தடுத்த நம்பர். அப்போ ஒரு நம்பர்ல இருந்து அடுத்த நம்பர் வரைக்கும் என்ன பண்ணணும்? +1 பண்ணணும். 3ல இருந்து +1 பண்ணா 4 வரும். 4 கூட +1 பண்ணா 5 வரும். அப்பதானே கண்டினியூஸ் நம்பர் கிடைக்கும். அப்போ கண்டினியூஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா +1 பண்ணும். இப்போ x minus 2 கூட ஒரு +1 பண்ணும்போது x minus 2 plus 1 கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ வந்து x minus 1. ஏன்னா இது ரெண்டு சப்ட்ராக்ட் ஆயிடும். அப்போ x minus 1 கூட ஒரு +1 ஆட் பண்ணும்போது இந்த நம்பர் கிடைக்கும். -1 +1 கட் ஆயிடும். அப்போ தேர்ட் நம்பர் யாரு? x தான். அப்போ x minus 2ன்றது ஃபர்ஸ்ட் நம்பரா இருந்தா அதுக்கு முன்னாடி x minus 1, அதுக்கு முன்னாடி நமக்கு x தான் வரும். x தான் உங்க கரெக்ட் ஆன்சர். உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் அஃபிஷியல் கீ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. y is equal to 5x always pass through dash அப்படின்னு கேக்குறாங்க. இந்த லைன் வந்து எப்பவுமே கிராஃப்ல எந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகும் கண்டுபிடி அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இது சின்னதா ஒரு கிராஃப் டிரா பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்களேன். இப்போ எக்ஸுக்கு வேல்யூஸ் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 0வா இருந்தது அப்படின்னா 5 into 0 ஒய்யோட வேல்யூவும் 0 தான் கிடைக்கும். இப்போ நான் எக்ஸுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா 5 1s are 5. இப்போ எக்ஸுக்கு நான் 2 சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா 2s are 10. இந்த மாதிரி வேல்யூஸ் வந்துட்டே இருக்கும். நம்பர் பெருசாக வேல்யூ பெருசாகும். இப்போ நான் -1 எடுக்கிறேன் எக்ஸுக்கு அப்படின்னா எனக்கு இங்கே -5 கிடைக்கும். இப்போ கிராஃப்ல இதை ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் 1 ஒய் ஆக்சிஸ் 5 2ம் 10ம் இப்படி போகும். -1 எடுக்கும்போது -5 0,0 இருக்கு. ஸோ இதுதான் இந்த y is equal to 5x என்ற கிராஃப். இது எப்பவுமே ஆரிஜின் வழியா தான் பாஸ் ஆகும். நம்மளுக்கு கீழே இருக்க ஆப்ஷன்ல 0,0ன்ற பாயிண்ட் இருக்கு பாருங்க. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இந்த கியூப் ரூட் ஆஃப் 6th ஃபிபனாசி நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிபனாசி நம்பர்ஸ் எழுதுங்க. ஃபிபனாசி நம்பர் எழுதுறதுக்கு முதல்ல 2 நம்பர் 2 1 போடணும்.
அப்புறம் 1 ஆட் பண்ணி 1 + 1 2ன்னு போடணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்க 2 நம்பர் 1 2 ஆட் பண்ணி 3, 2 3 ஆட் பண்ணி 5, 3 5 ஆட் பண்ண 8. இதான் ஃபிபனாசி நம்பர். இதுல 6th ஃபிபனாசி நம்பர்னா ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த். இதான் 6th ஃபிபனாசி நம்பர் 8. இந்த 8க்கு கியூப் ரூட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 8 கேட்டிருக்காங்க. 8 வந்து நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 3 தடவை 2 வரும். 2 × 2 × 2ன்னு. கியூப் ரூட்னா 3 தடவை ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்பர் ஒரு தடவை ரூட்ல இருந்து வெளில வந்துடும். 2ன்றது உங்க கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. 14th question. In a triangle ABC, ABCன்னு ஒரு triangle இருக்கு. அதுல B வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரினா ஒரு எல் ஷேப் எல் போட்டு ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் 90 டிகிரி வரும். B வந்து 90 டிகிரியில இருக்கு. தென் ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ஏபிசி வந்து எங்க லை ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 வேர்டெக்ஸ்ல இருந்தும் ஆல்டிடியூட் வரையணும். அவங்க மீட் பண்ற இடத்துல தான் நம்மளோட ஆர்த்தோ சென்டர் வரும். ஆல்டிடியூட்னா ஹைட்னு அர்த்தம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 90 டிகிரி லைன் வரைஞ்சோம்னா இங்கே தான் வரும். இந்த வேர்டெக்ஸ்ல இருந்து 90 டிகிரி லைன் வரைஞ்சோம் இங்கே தான் வரும். அதே மாதிரி இதுல இருந்து நம்ம 90 டிகிரி லைன் வந்து இவங்களுக்கு வரையும் போது இங்க வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது 3 பேரும் எங்க மீட் பண்றாங்கன்னு பாருங்க. பில தான் மீட் பண்றாங்க. இப்போ பி தான் இவங்களோட ஆர்த்தோ சென்டர். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டர் அது எங்க ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அங்கதான் வரும். ஸோ ஆர்த்தோ சென்டர் வந்து பி தான். ஸோ பி தான் உங்க கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து பாருங்க, ஏபிசி பிக்யூ ஆர் ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஏயோட வேல்யூ 63 டிகிரி, பியோட ஆங்கிள் வந்து 57. அப்போ ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இங்க வர முதல் ஆல்பபெட் ஏ வந்து இங்க இருக்க பிக்கு ஈக்குவல், பி வந்து கியூக்கு ஈக்குவல், சி தான் ஆருக்கு ஈக்குவல். நம்மளுக்கு ஆறு தானே கேட்டாங்க. அப்ப இந்த சியை தான் நம்ம முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். சியை கண்டுபிடிச்சு ஆறு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்ன, ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 தான் வரும். இப்போ ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏபிசி 3 பேரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 180 தான் கிடைக்கும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். இதுல அவங்க கொடுத்திருந்த ஏயும் பியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏ வந்து 63, பி வந்து 57, ஆங்கிள் சி மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஆங்கிள் ஆரை டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட டேட்டா இல்ல. ஸோ சியை கண்டுபிடிச்சு சிக்கு ஆர் ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது 120 டிகிரி வருது. பிளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180. பிளஸ் 120 ஈக்குவல் தானே, அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்ப ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 120 டிகிரி. சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆங்கிள் சி வந்து 60. ஆங்கிள் சி 60னா சிக்கு அதே கரஸ்பாண்டிங் பிளேஸ்ல இருக்கும் ஆர் கூட டெஃபினட்டா என்னவா தான் இருக்கும்? 60 தான் இருக்கும். அப்ப ஆங்கிள் ஆர் வந்து 60 டிகிரி. 60 டிகிரி நம்மளோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் வந்து 8,10 இருக்கு. 8க்கும் 10க்கும் காமன் டேபிள்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்குல்ல. ரெண்டுமே 2 டேபிள்ல வரும். 4s are 5s are. காமன் டேபிள் 2 இருக்கிறதுனால இவங்க கோ பிரைம்ஸ் கிடையாது. 8க்கும் 12க்கும் பாருங்க 4 டேபிள் காமனா இருக்கு. அப்போ அவங்களோட HCF 4 இருக்கிறதுனால இதுவும் பிரைம் கோ பிரைம்ஸ் கிடையாது. 8 and 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8க்கும் 15க்கும் காமன் டேபிள்ஸ்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இந்த 3 டேபிள்ல 15 வரும், 8 வராதுல. அப்ப 8,15 தான் நம்மளோட கோ பிரைம்ஸ். 8,18 வராது. ஏன்னா 2 பேருமே 2 டேபிள்ல வருவாங்கல்ல. அப்ப இதுவும் கிடையாது. அதாவது கோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களோட HCF வேல்யூ 1 இருக்கணும். அவங்களோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரே 1 தான் இருக்கணும். அப்பதான் அவங்கள கோ பிரைம்னு சொல்ல முடியும். அப்ப 8க்கும் 15க்கும் தான் அந்த மாதிரி பார்க்கும்போது HCF 1 வருது. ஸோ அதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். அதான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து 17th கொஸ்டின் பாருங்க. இஃப் 2 angles both are congruent. both are congruentனா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது ஒரே ஆங்கிளா இருக்கணும். இப்போ எக்ஸ் அண்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 2 வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரினா 2 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 வந்தால் தான் உங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸையும் ஆட் பண்ணும்போது சப்ளிமெண்ட்ரியா இருக்கணும்னா ஆன்சர் 180 வரணும். 1x + 1x ஆட் பண்ணா 2x is equal to 180 கிடைக்குது. மல்டிபிள் இருக்க 2 அங்கே எடுத்துட்டு போனா டிவைட் ஆகும். 180/2. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 19 கிடைக்குது. அப்ப 90 அப்படின்னு பார்க்கும்போது 2 பேரும் ரைட் ஆங்கிளா இருக்கும்போது தான் 2 பேரும் காங்குரண்டா இருப்பாங்க. 2 பேரையும் ஆட் பண்ணா 180 வரதுனால உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரியும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்றதான் கரெக்டான ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க. ரைட் ஆங்கிள்ஸ் அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. இந்த டயக்ராம்ல the least time taken to the root of a to e, ஏல இருந்து ஈக்கு போறதுக்கு இருக்கிறதுல ஷார்டஸ்ட் ரூட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆப்ஷன் ஏல இருந்து பி, அப்புறம் பி டு சி, சி டு இ போறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை ஆட் பண்ணி பாருங்க. ஏல இருந்து பிக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க? 17 hours. பிளஸ் பில இருந்து சிக்கு போறதுக்கு பி டு சி 5 hours. பிளஸ் சி டு இ 8 hours கொடுத்துருக்காங்க. அப்ப இது 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 30 hours கிடைக்குது டோட்டல் ஜேர்னி.
மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. A to B க்கு போயிட்டு Bல இருந்து D, Dல இருந்து Eன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A to B க்கு போகும்போது 17 ஹவர்ஸ் ஆயிருக்கும். அப்புறம் Bல இருந்து Dக்கு போயிருக்காங்க. Bல இருந்து Dக்கு போகும்போது 12 ஹவர்ஸ் பிளஸ் Dல இருந்து Eக்கு போயிருக்காங்க. Dல இருந்து Aக்கு போறதுக்கு 6 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது 35 கிடைக்குது. ஸோ ரெண்டுத்துலயும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஸ்மால். ஏன் மற்ற ரெண்டு வேயும் நான் கால்குலேட் பண்ணலாம்னா, இதாவது 3 பிளேஸ் தான் சேஞ்ச் ஆகுது. இங்க பாருங்க, A to B போயிட்டு Bல இருந்து C, Cல இருந்து D, Dல இருந்து E கண்டிப்பா அடிஷன் அதிகமா தான் வரும். அதே மாதிரி தான் இங்க எல்லா ரூட்டும் சேர்ந்து போற மாதிரி இருக்கு. அப்ப இதுவும் ஜாஸ்தியா தான் வரும். நம்மளுக்கு இருக்கிறதுல ஷார்டஸ்ட் ரூட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான். ஸோ 30 ஹவர்ஸ் அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ராய்டுன்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ராய்டு அப்படின்றது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட 3 மீடியன்ஸ் மீட் பண்ற இடத்த தான் சென்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. மீடியன் அப்படின்றது எதிரில் இருக்க மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற லைன்ஸ் தான் மீடியன். அப்போ வந்து சென்ட்ராய்டுன்றது வந்து மீடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் காங்குரன்ஸ். அதனால சென்ட்ராய்டுக்கு வந்து மீடியன்ஸை தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். அடுத்து வந்து ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் அப்படின்றது ஆல்டிடியூட்ஸ் எல்லாம் சேர்றது. ஆல்டிடியூட்னா 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற லைன். ஒரு ட்ரையாங்கிளில் இங்கே 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற லைன்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட ஆர்த்தோ சென்டர்ல போய் கனெக்ட் ஆகும். ஸோ ஆல்டிடியூட்ஸ்னு எழுதணும். இன் சென்டர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் போடுறதுக்கு நம்ம அந்த இன் சென்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 3 ஆங்கிள் இருந்து ஆங்கிள் பைசெக்டரை எடுத்து அவங்கள கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது இன் சென்டர் கிடைக்கும். சர்க்கம் சென்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸை ட்ரா பண்ணி மீட் பண்ற வைக்கிற இடம் தான் சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டரை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டோம்னா அது சர்க்கிளோட இந்த 3 வெர்டிசஸ் வழியாவும் போறோம். அதான் நம்ம சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சா கிடைக்கும். இதான் கரெக்ட் ஆப்ஷன். நம்ம தேர்ட் ஆப்ஷன் சரியா பொருந்தி இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In how many ways can you answer two multiple choice question with the choices A, B, C, D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A, B, C, D முதல் கொஸ்டினுக்கு. ரெண்டாவது கொஸ்டினுக்கும் A, B, C, D 4 ஆப்ஷன் இருக்கு. இப்போ முதல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு 4 வேஸ் இருக்கு. இந்த 4ல எதை வேணாலும் நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டாவது கொஸ்டின்ல இந்த 4த்துல நம்ம எதை வேணாலும் ஆன்சரா சூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி A சூஸ் பண்ணாங்க, E சூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த 4த்துல நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். இப்போ டோட்டல் வேஸ்ன்னு பார்க்கும்போது 4 into 4 16 வேஸ் இருக்கு. அப்போ 16 தான் கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 49 தென் எக்ஸ் இஸ் வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா அது எக்ஸ் பை 100ன்னு எழுதிக்கோங்க. ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். அப்புறம் இங்க ஒரு எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 49 இருக்கு. டிவைட்ல இருக்க 100 அங்க போனா மல்டிபிள் ஆயிடும். இங்க இருக்க எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 1 மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இங்க 49 மல்டிபிள் பை 100 அப்படின்னு கிடைக்குது. இங்க இருக்கிற ஸ்கொயர் அங்க போனா என்ன ஆயிடும், ரூட் ஆயிடும். அப்போ ரூட் ஆஃப் 49 into 100. 49 7 7s ஆறணும், 100 10 10s ஆறணும், பிரிச்சு எழுதிடலாம். ரூட்ல 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தா ஒரு நம்பர் வெளில வரும்ல. அப்போ ஒரு 7 வெளில வரும், இந்த 2 10க்கு ஒரு 10 வெளில வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 70. அதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். A person bought 8 articles for 1000 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் sold each of them at rupees 120. ஒன்னையும் 120 rupeesக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 8 ஆர்டிக்கலை 1000 rupeesக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஒன்னத்தோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 articles equal to 1000 by 8. ஏன்னா 8 தானே 1000 rupeesக்கு வாங்கினாரு. அப்போ 1 கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 by 8 பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 1 8s are 8, பேலன்ஸ் 2, 2s are 16, பேலன்ஸ் 4, 5s are 40. 125 rupeesக்கு வாங்கியிருக்காரு. அதாவது ஒரு ஆர்டிக்கலோட ரேட் வந்து 125 rupees. 125 rupeesக்கு வாங்கி ஒன்னையும் 120 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. சேல்ஸ் பிரைஸ் வந்து எவ்வளோ, 120 rupees தான். அப்போ 125க்கு வாங்கி 120க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. கொஸ்டின்ல வந்து லாஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. லாஸ் எவ்வளோன்னு பார்க்கும்போது 125ல 120 மைனஸ் பண்ணா 5 rupees லாஸ். ஆனா பர்சன்டேஜ் தானே கேட்டாங்க. லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 அப்படின்றதான் நம்மளோட பேசிக் ஃபார்முலா. இதுல லாஸ்க்கு நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த இது ஆர்டிக்கல் வந்து 125 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100ன்னு போட்டுக்கோங்க. 5 டேபிள்ஸ்ல 25 டேபிள்ஸ்ல அடிச்சிருங்க. 25 4s are 25, 5s are 125 அப்படின்னு எழுதலாம். இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 4%. அப்போ லாஸ் பர்சன்டேஜ் 4%. கரெக்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 23rd கொஸ்டின். ஆனந்த் கேன் டூ 1/3 ஆஃப் அ ஒர்க் இன் 8 days. இந்த ஒர்க் என்ன நமக்கு தெரியாதுல, நம்ம இதை எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ 1/3 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இருந்தா ஹி கேன் டூ 3/4 ஆஃப் த சேம் ஒர்க் இன் டேஷ் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3/4 ஆஃப் எக்ஸ் என்னன்ட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க. இதான் நம்மளோட கொஸ்டின். முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ்ல இருந்து நம்மளால எக்ஸ் என்ன பண்ணிட முடியும், ஃபைண்ட் பண்ணிட முடியும்.
அதாவது 1/3 ஆஃப்னா மல்டிபிள்னு அர்த்தம். இங்க எக்ஸஸ் இருக்கு. இங்க வந்து 8 குடுத்துருக்காங்க. இங்க இருக்க 1/3 அந்த பக்கம் போனா என்ன ஆகும்? 3/1 ஆயிடும். ரெசிப்ரோக்கல் ஆயிடும். 3/1 8 3s அப்ப என்னது? 24. அப்ப டோட்டல் ஒர்க் வந்து 24 டேஸ்ல கம்ப்ளீட் ஆகும். இப்ப கேள்வி என்ன? 3/4 ஆஃப் எக்ஸ் தானே கேட்டாங்க. அப்ப 3/4 ஆஃப் எக்ஸுக்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்ச 24 சப்ஸ்டிட் பண்ணணும். 4 1s are 6 கேன்சல் பண்ணிக்கலாம். 6 3s are 18 டேஸ் ஆகும். 3/4 ஆஃப் த ஒர்க் அவங்க கம்ப்ளீட் பண்றது. 18ன்றது உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கேள்வி பாருங்க. the range of first 10 composite numbers. range அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. நான் முதல்ல எல்லா நம்பர்ஸும் எழுதியிருக்கேன் நேச்சுரல் நம்பர்ல. இதுல இந்த 1 வந்து நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். இது பிரைமும் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது, இதை விட்டுருங்க. இதில் நான் அடிச்சிருக்கேன் அதெல்லாம் பிரைம் நம்பர். 2 3 5 7 11 13 17 19 இவங்கெல்லாம் வந்து பிரைம் நம்பர். ஏன் அப்படின்னா இவங்க வேற எந்த டேபிள்ஸ்லயும் வர மாட்டாங்களா, அதனால நம்ம பிரைம் நம்பர்னு சொல்லணும். பிரைம் நம்பரா இல்லாத மற்ற நம்பர்ஸ் தான் காம்போசிட் நம்பர். அப்போ 4ன்றதான் முதல் காம்போசிட் நம்பர், 6ன்றது ரெண்டாவது காம்போசிட் நம்பர், 8 9 10 எல்லாமே காம்போசிட் தான். ஏன்னா 8 2 டேபிள்ல வரும், 9 3 டேபிள்ல வரும், 10 5 டேபிள்ல வரும். இவங்க எல்லாரும் காம்போசிட் நம்பர் தான். ஸோ தேர்ட் காம்போசிட், ஃபோர்த் காம்போசிட், ஃபிஃப்த் காம்போசிட், 6th 7th 8th 9th 10th மொத்தம் இதான் 10 காம்போசிட் நம்பர். நம்ம அடிக்காம இருக்கிறது தான் 10 காம்போசிட் நம்பர். இந்த 10 காம்போசிட் நம்பரோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ரேஞ்சுனாலே லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றது தான். ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கிறதுலே என்னதுங்க 18 தான். ஸ்மாலஸ்ட் வேல்யூ எது 4. அப்போ 18 மைனஸ் 4 பண்ணா 14 கிடைக்கும். 14 தான் உங்களுக்கு கரெக்ட் ஆப்ஷன். உங்களோட ஃபோர்த் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் Sudaroli family is given in the pie chart. Thus, if he spent 12,000 for education, then the total salary of Sudaroli is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஜுகேஷனுக்கு மட்டும் 12,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க கொடுத்துட்டு இங்க எஜுகேஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. எஜுகேஷனுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்காரு? 20% கொடுத்திருக்காரு ஒரு சேலரியில. அப்போ கேள்விப்படி 20% ஆஃப் த சேலரி வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 20% ஆஃப் த சேலரி தான் எவ்வளோ ருபீஸ்? 12,000 ருபீஸ். இங்கே எஜுகேஷனோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இங்க எஜுகேஷனுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ 20% ஆஃப் அவரோட சேலரி தான் 12,000 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இங்க வந்து 20%ன்றதை நம்ம வந்து 20/100 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆஃப்ன்றது எக்ஸ் ஈக்குவல் டு 12,000. இங்க 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 2 1s are 2 5s are. டினாமினேட்டர்ல இருக்க 5 அந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். அப்போ 12,000 மல்டிபிள் பை 5ன்னு கிடைக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 12 5s are 60. இங்க ஒரு 3 zeros இருக்கு. 60,000. அப்போ அவரோட சேலரி எவ்வளோ? 60,000. அதான் சுடரொலி அவங்களோட சேலரியோட அமௌண்ட் 60,000. நம்மளோட ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. ஸோ அதான் இங்க மார்க் பண்ணியிருக்காங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.